வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் ஒருத்தி கோயிலுக்கு போறன்னு போயிருக்கா. மரகதம், அமுதா சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா புனிதா என் பேச்ச கேட்கவே இல்ல. பேச்ச கேட்க மாட்டேறாங்கன்னு இப்படி சாதாரணமா சொல்றீங்க? புனிதா வேற பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க தனியா போறேன்னு சொன்னா நீங்க விட்டுருவீங்களா? ஐயோ மாப்ள, நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நான் கூட வரேன்னு சொன்னேன். ஆனா அவ சொல்லாம அப்படியே கிளம்பி போயிட்டா. நான் சொல்றதையே கேட்கல. ஆனா நான் அவளை தனியா அனுப்பல. அவளுக்கு துணைக்கு நான் துர்காவை அமைச்சிருக்கேன். அத்தை, எந்த கோயிலுக்கு போறேன்னு ஏதாவது சொன்னாலா? அவ எதுவும் சொல்லல வல்லவா. ஏன் மாப்பிள, நம்ம வேணா குலதெய்வம் கோயிலுக்கு போன் பண்ணி கேட்கலாமா? மாமா, குழந்தை கிடைக்காம வரமாட்டேன்னு புனிதா சொன்னா குழந்தை கிடைக்கிற வரைக்கும் வரமாட்டாங்க. இங்க இருந்தா குழந்தைய தேட வேண்டியிருக்கும். வசதியா கோயில போய் உக்காந்துட்டா. இதுல குழந்தை கிடைச்சதான் வருவேன்னு சொன்னா நீங்களும் அப்படியே பாவமா நினைப்பீங்க. அதுக்காக தான் கோயில போய் உக்காந்துருக்கா. இன்னைக்கு போய் கெஞ்சி வீட்டுக்கு வேற கூட்டு வரணுமா? அதுக்கு தானே இந்த டிராமாலாம். மணிகண்டன், நீங்க புனிதாவுக்கு தம்பியா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு புனிதாவை பத்தி தெரிஞ்சதை விட எனக்கு தெரியும். புனிதா சொன்ன சொல் மாற மாட்டாங்க. குழந்தை இல்லாம அவங்க வீட்டுக்கு வர மாட்டாங்க. அவங்க சொல்லுலயே அவங்க பிடிவாதமா நிப்பாங்க. தெய்வானே, 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 நம்ம பாப்பா கிடைச்சிட்டா. பாப்பா கிடைச்சிட்டா. இங்க குழந்தை ரியா, குழந்தை செல்லம். அம்மா விட்டு எங்கடா போனீங்க? அம்மா எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமாடி என் தங்கம். ரொம்ப நன்றி. ஐயோ தங்கமே, எங்கடா போயிருந்த? தங்கமே, வந்துட்டியாடி? வந்துட்டியா செல்லம்? நாங்களாம் தவிச்சு போயிட்டோமேமா, வந்துட்டல. பாருங்க கண்ணா, உன்னை காணாம நாங்க எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? செல்லம், உன்னை பாக்குற வரைக்கும் என் உயிரி என்கிட்ட இல்லடா. செல்லம், செல்லம், பாட்டி உன்னை பார்க்காம தவிச்சு போயிட்டேன்டா செல்லம். ஐயோ தங்கமே, பட்டுடும். அம்மா தாயே மகமாயி, உனக்கு நான் தங்க கிரீடம் சாத்துறேன். எங்க வீட்டு கொலை விளக்க பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தியே தாயே. அம்மா தாயே, ஐயோ போதும், எனக்கு இது போதும். என்னோட சாமி என் வீட்டுக்கு வந்துருச்சு. மகாலட்சுமி கடவுளே. ஐயோ புனிதா, பாப்பா எங்க இருந்தா? எப்படி கிடைச்சா? அது வந்து தம்பி, அக்கா, பாப்பா எப்படி உங்களுக்கு கிடைச்சா? நான் தான் சொன்னல சரவணா, எனக்கு நம்ம கோயிலுக்கு போனா பாப்பா கிடைச்சிரும் சொன்னல. அங்க போனதும் ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட வந்து, நீ உன் வீட்டுக்கு போ, நீ தேடி வந்தது உனக்கு கிடைக்கும்னு சொன்னான். அந்த குழந்தை பொண்ணு சொன்னதை கேட்டு நானும் நம்ம பழைய வீட்டுக்கு போனேன். அங்க பொன்னம்மா நம்ம பாப்பா வச்சிருந்ததை பார்த்து எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நீ சொல்றதெல்லாம் கேட்டா எங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. நம்ம பாப்பா காணாம போகுமா?